இயேசுவில் அன்புள்ளம் கண்டவர்களே, இன்று புனித கன்னிமரியாவின் அமல உற்ப பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். அன்னையின் ஆசிரையும் வாழ்த்துக்களையும் உங்களோடு பரிமாறிக்கொள்ளுகிறேன். அன்புக்குரியவர்களே, தூய்மையோடும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணம் செய்து நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு வாழ அன்னை தன்னையே கையளித்து மீட்பரை இந்த மண்ணுலகிற்கு கொண்டு வந்தார். பேர்பட்ட அமல உற்பவின் பெருவிழா நல்வாழ்த்துக்கள் உங்களோடு தங்குவதாக. இறைவனோடு ஒரு வார்த்தையிலே பயணம் செய்து நமது வாழ்க்கையின் பரிசுத்தத்தையும் உண்மையான மேன்மையும் பற்றி தெரிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் அன்னையின் அரவணைப்பும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்குவதாக. அன்பிலினியவர்களே, எபேசியர் புத்தகம் 1:4 சொல்லுவது போல, நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் தம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. இறைவன் தம் உருவிலும் தம் சாயிலும் மனிதனை படைத்து தான் தூயோராக இருப்பது போன்று மனிதனும் வாழ வேண்டும் என்பது அவரது திருவுளமாக இருக்கிறது. முதல் மனிதன் இத்திருவுளத்திற்கு எதிராக சென்றதால் மனிதன் பிறக்கும் போது பிறப்பு நிலை பாவத்தோடு பிறக்கிறான் என்று திரு அவை நமக்கு கற்பிக்கிறது. ஆம், இறைவன் மக்களை மீட்க தனது ஒரே மகனை புனித கன்னிமரியா வழியாக பிறக்க செய்கிறார். மரியா தனது தாய் கருவில் உருவாகும் போது பிறப்பு நிலை பாவமின்றி இவ்வுலகில் பிறந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த கருத்தை மையப்படுத்தி புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழா டிசம்பர் மாதம் திரு அவை சிறப்பிக்கிறது. இவ்விழா அன்னை மரியாவின் மாசற்ற தன்மையும் தூய்மையையும் நமது நம்பிக்கையும் வெளிப்படுத்தும் விழாவாகவே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தூய்மை, அந்த மாசற்ற தன்மை, நம்பிக்கை நம்மில் நிறைந்திருக்கிறதா என்ற சிந்தனையோடு முழுமையாக வார்த்தையோடு கலந்துரையாடுவோம். ஆம், மரியா 2 இடங்களில் காட்சி கொடுத்து நாமே அமல உற்பமை என்ற ஒரு தெளிவினை அன்னை கொடுத்திருக்கிறார். அன்புமிக்கவர்களை, அன்னை மரியா காட்சி கொடுத்த 2 இடங்களில் தமது அமல உற்பவியாக அறிவித்திருக்கிறார். அன்னை மரியா புனித காத்ரின் லபோரா என்பவருக்கு 1830ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி காட்சி கொடுத்திருக்கிறார். அப்பொழுது அன்னை மரியாவை சுற்றி தோன்றிய ஒளிவட்டத்தில், ஓ பாவமின்றி உற்பவித்த மரியாவே, உம்மை அண்டி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற வார்த்தை மிளிர்ந்தன என்று வரலாறு சொல்லுகிறது. ஆம், 2வது இடத்துல அன்னை மரியா பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் பலமுறை சிறுமி பெர்னதத்துக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். 1858ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் நாள் மரியன்னை சிறுமிக்கு மீண்டும் காட்சி கொடுத்த போது அவர் தம்மை நாமே அமல உற்பவி என்று தனது பெயராக பெர்னதத் கேட்ட கேள்விக்கு பதில் வழங்கி இருக்கிறார் என்று அழகாக நமக்கு எடுத்துரைப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, ஆம், நம்மை படைத்து பாதுகாத்து வரும் கடவுள் தூயவராக இருக்கிறார். அவ்வாறே நாமும் தூயவராக வாழ நம்மை இறைவன் அன்போடு அழைக்கிறார். இதுவே இறைவனின் திருவுளமாக இருக்கிறது. புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழா சிறப்பிக்கும் இந்த நாளில் நாமும் அன்னையை போன்று மாசற்றவர்களாக வாழ முயற்சி மேற்கொள்வோமா? நமது சிந்தனை, சொல், செயல் தூயதாக இருக்க வேண்டும். திருப்பாடல் 51:10 சொல்லுவது போல, கடவுளே தூயதர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியும் புதுப்பிக்கும் ஆவியும் என்னுள்ளே உருவாக்கியிருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல நாமும் தூய்மையை நாடி இறைவனின் ஆசிர் பெற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே பெருவிழா நமக்கு மகிழ்ச்சியையும் இறைவன் நமது உள்ளத்தில் என்னாலும் பரிசுத்தத்தோடு வாழ எண்ணிலடங்கா கிருபையை தருகிறார் என்ற ஒரு உள்ளார்ந்த உன்னத செயல்களை இன்று வார்த்தைகள் கற்பிக்கிறது. அதை அறிந்து கொண்டு அன்னையின் ஆசிரை பெற்று அன்னையை முழுமையாக நாடி தேடுவோம். அன்னை இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் நமது வாழ்விலை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை பரிசுத்தமாக்குவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, தூய்மையாக தூயதொரு உள்ளம் எங்களுக்கு வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தூய்மை உள்ளம் இல்லாத ஒரே காரணத்தினால் எத்தனையோ பிளவுகள், சண்டை சச்சரவுகள் எங்கும் நிகழுகிறது. அன்பு ஆண்டவரே, இதிலிருந்து எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தூய்மையான உள்ளம் எங்களோடு தங்க எங்களை ஆசீர்வதியும். பிரைஸ் தி லார்ட்.